என் இனிய ஜோதிட சொந்தங்கள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இதுவரைக்கும் கேஇ ஜோதிடம் உபநட்சத்திரத்தினுடைய அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது கேஇ ஜோதிடம். அதில் மறுக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம நட்சத்திரங்களை வச்சு பலன் பார்த்துட்டு வரும்போது நட்சத்திரத்தினுடைய அடிப்படை நமக்கு தெரியணும். அதாவது பாவகாரகம், கிரககாரகம், நட்சத்திரத்தினுடைய காரக தன்மை இயல்புகளை நாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வரிசையில் பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரமானது கேதுவினுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் என்பது மூலம் அப்படின்னா வேறுன்னு அர்த்தம். இந்த மூல நட்சத்திரத்துல ஒருத்தருடைய லக்ன புள்ளி விழுந்துட்டா அவர் வேறாக இருந்து அவருக்கு ஆதாரமாக இருந்து செயல்படக்கூடியவர் தான். அதனால இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மூல நட்சத்திரத்துல எந்த மகான், எந்த சித்தர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராமேஸ்வரத்துல ஜீவசமாதியாகி அருள்பாடிக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் தான் மூல நட்சத்திரம். அதாவது யோகத்தினுடைய சூத்திரத்தை உலகுக்கே கொடுத்தவர் தான் பதஞ்சலி முனிவர். அப்ப இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பதஞ்சலி முனிவர் நம்முடைய ஞாபகத்துக்கு வரணும். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு உடனே நமக்கு திண்டுக்கல் பக்கத்துல கசவனம்பட்டி ஐயா, மௌனகுரு ஐயா நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம மூலமாக கருதி நம்ம பார்க்கிறோம். இப்ப வாங்க பார்ப்போம். இந்த நட்சத்திரம் என்பது 240 டிகிரி 00 கலையிலிருந்து 253 டிகிரி 20 கலை வரை பரவி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப காலபுருஷனுக்கு 9வது வீடாகிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆரம்ப முனை நட்சத்திரம் தான், ஆரம்பம் தான் இந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் சொன்னோன்னே அதற்கு யார் தேவதை, யாரு தெய்வம், யாரு அதுக்கு யார் கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம் அப்படின்னாலே அசுரர். அசுரர் அப்படின்னு சொன்னோன்னே அபார சக்தி உள்ளவர்னு அர்த்தம். மூல நட்சத்திரத்தின் மைந்தன் ஆஞ்சநேயர் அபார சக்தி உள்ளவர். அந்த அபார சக்தி இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்படிங்கிறதுனா அசுரத்தன்மையானது. சூரர் அசூரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அசுரத்தன்மையா இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது அசுரர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுல யாரு உடல் வலிமை அப்படின்னா இந்த அசுரர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த மூல நட்சத்திரத்துக்கு கடவுளாக இருக்காங்க. அப்ப இந்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்தா அவர்களுடைய சக்தி எப்படி இருக்கும், அவருடைய ஆற்றல் எப்படி இருக்கும், அசுரத்தன்மையாக இருக்கும், வீரம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று, அந்த நட்சத்திரம் அதனுடைய தலவிருச்சகம் மராமரம். இந்த மராமரம் அதான் அதனுடைய தலவிருச்சகம். அப்ப அந்த மராமரத்தை நம்ம பார்த்தோம்னா அதை போய் வணங்குதல், அதற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல், அது அந்த இருக்கக்கூடிய இடத்தை போய் நம்ம அதை பார்வை செய்யும் போது நமக்கு அந்த மூல நட்சத்திரத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. வணங்கணும்னு அர்த்தம். அதுக்கடுத்து அதற்கு பறவை அப்படின்னா செம்பூத்துன்னு ஒரு பறவை இருக்கு. நம்ம கிராமப்புறங்களில் பார்ப்போம், நிறைய தெரியும் செம்பூத்து. அதாவது காக்கா மாதிரி இருக்கும், ஆனா கலர் மட்டும் அது ஒரு நல்ல கலர். பார்க்கறதுக்கு அது அந்த சிவப்பு கலரை விட அது டார்க்கா இருக்கிற அந்த கலரா இருக்கும். அதுல கொஞ்சம் கருப்பு இருக்கும். அதான் செம்பூத். அது அருமையான பறவை. அந்த பறவையை வசீகரமான பறவை என்று என்னுடைய குருநாதர் ஐயா அம்பலகார் ஐயா சொல்லுவார். அந்த செம்பூத்து பறவையினுடைய ஆற்றல் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த செம்பூத்து பறவையானது கூடு கட்டும்போது அங்க அது தன்னுடைய இனவிருத்தி பண்ணுது. அந்த செம்பூத்து பறவை அதில் போய் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த அந்த முட்டைக்கு பாதுகாப்பாக அங்கே விஷ ஜந்துக்களாகிய பூச்சி, அதாவது பாம்பு, இதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மூலிகை,
அதாவது பாம்புக்கு எதிர்ப்பு தரக்கூடிய மூலிகையை அதில் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுருக்கோம். நாகதாடி வேறு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால அங்கே விஷ ஜந்துக்கள் அந்த கூட்டுக்குள் போகாது. அப்போ தன்னை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆற்றலை இதை பெற்றிருக்குன்னு தானே அர்த்தம். அடுத்து செம்பூத்துன்னா அப்படி. அடுத்து இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா பெண் நாய். நாயிலேயும் பெண் நாய் மாதிரி பாசமான நாய் ஆண் நாய்க்கு அந்த பாசம் இருக்காது. ஆண் நாய் மூர்க்கமானதா இருக்கும். பெட்டை நாய் நம்மளை சுத்திக்கிட்டே வரும். பெட்ட நாயோட பழகிட்டோம் அப்படின்னா அது நம்ம எங்க படுத்திருக்கோம், எங்க உட்காந்துருக்கோமோ அங்கதான் இருக்கும். அது அதிகமா ஆளுகளை விரட்டுறதோ அதெல்லாம் இருக்காது. பாசத்துல அதுல மிச்ச முடியாது. நாய் நன்றி உள்ளது, தியாகம் பண்றது, சொன்னதை கேட்கக்கூடியது பெட்டை நாய் தான். அந்த பெண் நாய் அப்படின்னு நம்ம உறுதியா எடுத்துக்கணும். அப்ப நாயை பத்தி சொல்றோம். நாய் என்பது இனவிருத்தி. நல்லா பாருங்க, நாய் இனவிருத்திகள். ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அந்த இடத்தை திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடும். மோப்ப சக்தி உள்ளது. அது தன்னுடைய யூரினை பாஸ் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சு வரக்கூடிய சக்தி நாய்க்கு உண்டு. எஜமானுக்கு விசுவாசம் உள்ளதாக இருக்கும். பாதுகாப்புடையது தான் இந்த நாய் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அது பெண் நாயாக இருக்கிறது. பெண் நாய் என்பது கோபம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் பாதுகாப்பானது, பாசமானது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய இருப்பிடம் குதிரலாயம். குதிரையை கட்டக்கூடிய குதிரலாடம், குதிரை லாயம் அப்படின்னு சொல்றோம். குதிரலாயம்ங்கிறது தான் நம்முடைய இருப்பிடம். அது மட்டும் இல்லாம இது பொற்களம். அதனுடைய வடிவம் பொற்களம் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இருந்தாலும் கூட இதனுடைய உணவு வகையில் இருக்கு சொன்னா பீட்ரூட் சோறு, பீட்ரூட்டினுடைய சாதம் இருக்கு இல்லையா, அந்த பீட்ரூட் சாதம், ஆட்டுப்பால் இவைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ஆட்டுப்பால் அப்படிங்கிறது சொன்னோம்னா மனிதனுக்கு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பால் தான் ஆட்டுப்பால். பார்க்கறதுக்கு தாய்ப்பால் மாதிரியே இருக்கிறது தான். அந்த காலத்துல நிறைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாதவங்களாம் ஆட்டுப்பால் தான் அந்த காலத்துல முதல் கொடுத்துருப்பாங்க. அதனால ஆட்டுப்பால் அவ்வளவு சத்தானது. அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் கூட காலையிலே ஆட்டுப்பாலையும் கடலை பருப்பையும் சாப்பிட்டார் என்று சொல்லப்படுவார்கள். அதனால இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது நாம் இவ்வளவு விஷயங்களை நாம் உள்வாங்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நட்சத்திரம் என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ள நட்சத்திரம். குடும்பம் மீது பற்றற்ற நிலையும் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஏன்னா தெய்வீகத்துல அதிக நாட்டம் உள்ளவர்களும் பொருளாதாரத்தில் அதிக நாட்டம் குறைந்தவர்களாகவும் இருப்பதற்கு உண்டது. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 9வது வீடு, தர்ம தான தர்மங்களை செய்யக்கூடிய வீடாக இருக்கிறதுனால 2வது வீடு, காலபுருஷனுக்கு 2வது வீடு என்பது பணமும் பொருளாதாரத்தில் இருப்பதனால அதற்கு எதிர்மறையான வீடு 8வது வீடாக இருக்கிறது என்று இந்த இடத்துல நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். கேதுவுடைய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய, அதே மாதிரி நம்பிக்கை இந்த நட்சத்திரத்துக்கு அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது பணம், பாசம் அப்படிங்கும்போது பாசத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆன்மீகம், ஆராய்ச்சிக்கும் தர்மம் என்ற அந்த கட்டளைக்கு உட்பட்டு தர்மத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் இது செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது மூல நட்சத்திரம்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. பயப்பட தேவையில்லை. மூலம் என்பது அதாவது நம்முடைய பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய நட்சத்திரம் என்பதை நீங்க இந்த நட்சத்திரப்படம் செய்யணும். அதே மாதிரி இந்த செம்பூத்து பறவை என்பதை நம்ம விளக்கமா சொன்னோம். அது மாதிரி இந்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கா, எந்த பாவம் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த பாவ காரகத்துவத்துக்கும், அதாவது நம்ம படிக்கும்போது உபநட்சத்திரத்தை பத்தி படிக்கும்போது நீங்கள் உபநட்சத்திரத்தை தூக்குங்க, உபநட்சத்திரத்தை எடுங்க. ஒரு பாவத்தை, ஒரு வீட்டை, ஒரு பாவத்தை, ஒரு மனையை, ஒரு மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் மனை 2ஆம் மனை, அந்த மனையை ஆற்றல் அந்த வீட்டிற்கு உபநட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வருகிறதோ அதை நச்சனை தூக்கி பலன் சொன்னோம்னா சிறப்பாக இருக்கும். இப்ப 1ஆம் பாவத்தில்
1ஆம் பாவத்துல உபநட்சத்திரமாக இந்த யார் வந்துட்டா, இந்த மூளை வந்துருச்சு. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? வேறா இருந்து செயல்படுவாங்க. அவருடைய சிந்தனை எல்லாமே ஆன்மீக ஆராய்ச்சி உள்ள சிந்தனையாகவும், மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய சிந்தனை இவர்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் இருந்தா அவருடைய பேச்சு மூலாதாரமாக, அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக அவர் பேச்சு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த எடுத்துக்கணும். அதாவது 2ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால 2ஆம் பாவங்கிறது நம்முடைய வருமானம், பணம். அதனால அவருடைய பணத்தை ஈட்டுவதனுடைய மூலமா இருப்பார்கள் என்பதனையும் நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் தான தர்மங்கள் செய்வதில் தான் வல்லமையா இருப்பார்கள் என்று சொல்லலாம். இது மாதிரி எந்த பாவத்திற்கு அது அது வச்சிருக்கு, அந்த நட்சத்திரமா இருக்குதுன்னு பார்க்கணும். இது ஒரு கான்செப்ட். அப்ப இது மட்டும் பலன் அல்ல. அந்த அந்த மூல நட்சத்திரம், அந்த ராகு என்ற அந்த கேது, இப்ப ராகு அப்படின்னோன்னா நம்ம 3 கான்செப்ட் சொன்னோம். 3 ராகு 1 இல்லை. அதே மாதிரிதான் இந்த கேதுன்னு சொல்லும்போது இந்த மூலம் வேற, இந்த கேது வேற, அதே மாதிரி அஸ்வினி கேது வேற, அதே மாதிரி மக கேது வேறங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு மூலத்தை மட்டும் பார்த்துருக்கோம். அதனால அன்பர்களே, என் அருமை தோழர்களே, இதை நீங்க நல்லா பாருங்க. பறவை என்ன, விலங்கு என்ன, தாவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினைவா பார்த்துட்டு அதிலிருந்து இதனுடைய மூலிகை ரணகல்லி அப்படின்னு ஒரு மூலிகை. அது இந்த மூல நட்சத்திரத்துக்குரிய மூலிகை அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். இதனுடைய கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, மேம்படு அஞ்சல் பெரும்பாக்கம் வழி திருவள்ளூர் மாவட்டத்துல சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ சிங்கேஸ்வரர் அப்படிங்கிற இந்த சிங்கேஸ்வரர் கோயில் தான் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய கோயில். அப்ப இந்த மூல நட்சத்திரம் நமக்கு என்ன கொடுக்குது? பொருளாதாரத்தை கொடுக்குதா, ஆரோக்கியத்தை கொடுக்குதா, மன மகிழ்ச்சியை கொடுக்குதா, துன்பத்தை கொடுக்குதா, துயரத்தை கொடுக்குதா, வழிகாட்டுதா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்க கோயிலுக்கு போய் அந்த மூல நட்சத்திரத்தினுடைய ஆலயத்தை நீங்க வழிபடுகிறீர்களானால் உங்களுக்கு அதை கொடுக்கும். அதனால வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.